ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் எல்லோரும் பயங்கர ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிரேட். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான ஒரு பேட்டர்ன் பேஸ்டு ப்ராப்ளம். அது எந்த சாப்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். 12th ஜேஇ மேத்தமெட்டிக்ஸில் இருக்கக்கூடிய மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி சாப்டர் தாங்க. இது ரொம்ப இந்த சம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதான் இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கிறேன் இந்த சம்மை. இதை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கான சோஷியல் மீடியா பேஜஸ், அதாவது வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், த்ரெட்ஸ் பேஜ் எல்லாமே IBEL_JE அப்படிங்கிற நேமில் இருக்குதுங்க. ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ், சிப்ளிங்ஸ் யாராவது ஜேஇ நீட் போன்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மறக்காமல் அவங்க எல்லாருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. இது நீங்கள் எங்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும், அவங்களுக்கும் கூட. ஏன் அப்படின்னா, நம்ம சேனலுடைய அடுத்தடுத்த அப்டேட்ஸ், இம்பார்ட்டண்ட் லிங்க்ஸ், வீடியோ டிஸ்கஷன், பேப்பர் டிஸ்கஷன், கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் எல்லாமே இந்த பேஜஸில் அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க. ஸோ மறக்காமல் அது அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஃபாலோ அப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் ஈஸியாகவும் இருக்குங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம சம்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இந்த சம்மில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் பேட்டர்ன் அப்படிங்கிறது உங்களால் நோட் பண்ண முடியுதா? நோட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி நீங்கள் யோசிக்கிறதா நானும் யோசிக்கிறேன். ஆக்சுவலி என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இவங்க கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்குறான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு 3x3 டிட்டர்மினன்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன். அதில் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தோன்னா, ரோ 1 செக் பண்ணி பாருங்களேன். 11, 12, 13 இது ரோ 1ல் இருக்குது. ரோ 2ல் செக் பண்ணி பாருங்கள். 12, 13, 14. ரோ 3ல் செக் பண்ணி பாருங்கள். 13, 14, 15. என்ன சார் அப்படியே வாசிக்கிறீங்க? நான் வாசிக்கல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஆக்சுவலி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய செகண்ட் அண்ட் தேர்ட் எலமெண்ட் நோட் பண்ணிங்களா? ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய செகண்ட் அண்ட் தேர்ட் எலமெண்ட் செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் எலமெண்ட்டாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இந்த 12 அண்ட் 13 இங்கே வந்து இருக்குது. கிளியரா? நெக்ஸ்ட்டு நல்லா செக் பண்ணி பாருங்கள். செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய செகண்ட் அண்ட் தேர்ட் எலமெண்ட், அதாவது 13 அண்ட் 14, அது தேர்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் எலமெண்ட்டுக்கு சிமிலராக இருக்குது. செக் பண்ண முடியுதா? எக்ஸாக்ட்லி. ஸோ இது ஒரு 3x3 டிட்டர்மெண்ட்டாக இருக்கிறதுனால 3 rows 3 காலமோட நமக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. பட் இது ஒரு n×n இருந்துச்சுன்னா n row n காலம் இப்படி போயிட்டே இருக்கும். பட் இங்கே நீங்கள் அப்சர்வ் பண்ண பேட்டர்ன் என்ன? இதுதான். ஓகே, இதை மட்டும் நான் எடுத்து எழுதிக்கிறேன். இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறேன். ஒரு ஃபேன்சியான பேர் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய லேப்டாப் பிராண்ட் நேம் டெல். இதுக்கும் ஆப்வியஸாக டெக்னிக்கலாக நம்ம டெல்னு நேம் கொடுக்கலாம். ஸோ டெல் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இதுக்கு நான் அந்த டிட்டர்மினண்ட்டை எடுத்து எழுதுகிறேன். என்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். 11, 12, 13. ஓகே, செகண்ட் ரோ 12, 13, 14. அகெயின் தேர்ட் ரோ 13, 14, 15. Clear? 11, 12, 13, 12, 13, 14, 13, 14, 15. இப்போ நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள். இந்த பேட்டர்ன் நம்ம அப்சர்வ் பண்ணிட்டோம். 12, 13. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ப்ரிசீடிங் ரோவில் இருக்கக்கூடிய செகண்ட் அண்ட் தேர்ட் எலமெண்ட்டும் சக்ஸசிவ் ரோவில் வரக்கூடிய ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் எலமெண்ட்டும் சிமிலர். செக் பண்ணி பாருங்கள். ப்ரிசீடிங் ரோனா முந்தைய ரோ, ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ரோ, பிஃபோர் ரோவில் இருக்கக்கூடிய செகண்ட் அண்ட் தேர்ட் எலமெண்ட்டும் சக்ஸசிவ் அடுத்து வரக்கூடிய ரோவில் வரக்கூடிய ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் எலமெண்ட்டுக்கு சிமிலராக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். ரோ 2ல் செகண்ட் அண்ட் தேர்ட் எலமெண்ட் 13, 14 இருக்குது. அதுக்கு சக்ஸசிவாக வரக்கூடிய ரோ என்ன? ரோ 3. அங்கே செக் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 13, 14 அதில் ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட். ஓகே, ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட்டுக்கு சிமிலராக வருது. ப்ரிசீடிங் ரோவில் இருக்கக்கூடிய செகண்ட் அண்ட் தேர்ட் எலமெண்ட். ஸோ இவ்வளோ தாங்க. இந்த பேட்டர்ன் நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. வேறு என்ன உங்களால் அப்சர்வ் பண்ண முடியுது? எப்படி ரோ வைஸ் அப்சர்வ் பண்ணிங்களோ காலம் வைஸும் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. 11, 12, 13, அதாவது காலம் 1 பாருங்கள். 11, 12, 13. இந்த 12, 13 அடுத்த காலமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் எலமெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த 13, 14 அடுத்த காலமில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் எலமெண்ட்டாக இருக்குது. இது ஒரு முக்கியமான அப்சர்வேஷன். ஓகே, ரோ வைஸும் பார்த்துட்டோம், காலம் வைஸும் பார்த்துட்டோம். ஏன் அப்படின்னா இதான் பேட்டர்னைஸ்டு.
நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இதுக்கான வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அதான் கேள்வி. கேள்வி என்னன்றதை பார்க்க மறந்துட்டோம். ஸோ கேள்வி என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டிட்டர்மினண்ட்டுக்கு வேல்யூ என்ன. ஸோ யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டிட்டர்மினண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிப்போம். அதை நீங்கள் ரோ வைஸாகவும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், காலம் வைஸாகவும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம், அதாவது ஃபர்ஸ்ட் ரோவில் வரக்கூடியது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இந்த மாதிரி சைன் போட்டுப்போம். செகண்ட் ரோவில் வரலேருந்து பார்க்க போகிறீங்க அப்படின்னா மைனஸ் ப்ளஸ் மைனஸ், தேர்ட் ரோ ஒரு வேலை வச்சு மூவ் பண்ண போகிறீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். சிமிலர்லி ஃபார் காலம்க்கு இந்த கரஸ்பாண்டிங் சைன்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். பட் இங்கே நாம் அது பண்ணலை, ஏன்னா இது பேட்டர்னைஸ்னு ஃபஸ்ட்டே நம்ம சொல்லியாச்சு. பேட்டர்னைஸ்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய மெயின் எய்மே ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் கேல்குலேஷனை அவாய்ட் பண்ணுறது தான். அது என்ன ட்ரெடிஷ்னல் மெத்தட், அதாவது நார்மலாக எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு வர்றது தான் ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் கேல்குலேஷன். நாம் இங்கே அப்சர்வ் பண்ண போகிறது, யூஸ் பண்ண போகிறது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி மெத்தட், ஃபாஸ்ட் மெத்தட் ஆஃப் கேல்குலேஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுதான் பர்பஸே, நீங்கள் இந்த சாப்டர் படித்ததுக்கான பர்பஸே அதுதான். ஸோ என்ன பர்பஸ் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த சாப்டரில் படித்தது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அங்கே ரோ ஆப்ரேஷனை யூஸ் பண்ணிக்கலாம், காலம் ஆப்ரேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன், எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸ் அலாங் ரோவும் யூஸ் பண்ணிக்கலாம், காலமும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா அட் அ டைமில் 2 ஆப்ரேஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன் இந்த டிட்டர்மினண்ட்டுக்கு. என்ன ஆப்ரேஷன்லாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எய்தர் ரோ வைஸும் நான் எடுத்துக்கலாம், இல்லை காலம் வைஸும் எடுத்துக்கலாம். ஆனால் ஏதாவது ஒன்றை மட்டும் எடுங்க. எய்தர் ரோ வைஸ்னால் ரோ வைஸ் மட்டும் போங்க, எய்தர் காலம் வைஸ்னால் காலம் வைஸ் மட்டும் போங்க. எனக்கு இதை பார்க்கும்போது காலம் வைஸ் வச்சு போனால் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குமே அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது காலம் வைஸ். நீங்கள் ரோ வைஸ் எடுத்து பண்ணோன்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். நான் ப்ரிஃபர் பண்ண போகிறது இப்போது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா காலம் வைஸ் ப்ரிஃபர் பண்ண போகிறேன். அப்போ காலம் வைஸ் வச்சு நம்ம எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன் யூஸ் பண்ணால் நமக்கு என்ன வருது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இது C1, இது C2, இது C3. ஓகே, இது C1, C2, C3. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், எந்த ஒரு டிட்டர்மினண்ட்லேயும் எனி 2 ரோ ஆர் எனி 2 காலம் சிமிலராக இருந்ததுன்னா அந்த டிட்டர்மினண்ட்டுக்கான வேல்யூ 0 அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அது இங்கே ஒரு வேளை வந்துச்சா நம்ம அழகாக 0ன்னு போட்டுட்டு போயிடலாம். ஏன் சார் இதை இங்கே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க, இதில் ஏதாவது ட்ரிக்கி இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இருக்குது. என்ன ட்ரிக்கி அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் மூவ் பண்ணுறேன். என்ன ட்ரிக்கி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணி பாருங்களேன். ரோ 1ல் செக் பண்ணி பாருங்கள், 11க்கு அப்புறம் 12 வந்திருக்கு. ஓகே, 12க்கு அப்புறம் செக் பண்ணி பாருங்கள் 13. காமன் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், D = +1 தான் வந்திருக்கு. காமன் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சிமிலர்லி செகண்ட் ரோலையும் பாருங்கள், 12க்கு அப்புறம் 13, 13க்கு அப்புறம் 14, காமன் டிஃப்ரென்ஸ் 1. சிமிலர்லி தேர்ட் ரோலையும் பாருங்கள், 13க்கு அப்புறம் 14, 14க்கு அப்புறம் 15, காமன் டிஃப்ரென்ஸ் 1. இப்போ காலம் வைஸ் பாருங்களேன், 11க்கு அப்புறம் 12, 12க்கு அப்புறம் 13, D = +1. 12க்கு அப்புறம் 13, 13க்கு அப்புறம் 14, D = +1. 13க்கு அப்புறம் 14, 14க்கு அப்புறம் 15, D = +1. எவ்வளோ அழகான ஒரு பேட்டர்னில் செக் பண்ணி பார்த்துட்டீங்கல்ல. ஸோ D = +1 நமக்கு வந்திருக்கு. அப்போ இது எல்லாத்துக்குமே நம்ம ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணி பார்க்குறோம். இந்த டிட்டர்மினண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுமே என்ன பேட்டர்னில் அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் பேட்டர்னில் அரேஞ்ச் ஆயிருக்கு. கிளியர்? அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் தான் நமக்கு அரேஞ்ச் ஆகிருக்குது. சரி சார், அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் அரேஞ்ச் ஆகிருக்குது, அதனால தான் இங்கே மூவ் பண்ணுறீங்களா கேட்டால் ஆப்வியஸாக இங்கே நம்ம இந்த காலம் வைஸ் ஆப்ரேஷன் வச்சு மூவ் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா காலம் வைஸ். ஸோ C2 நம்ம எடுத்துக்கலாம். C2 இம்ப்ளைஸ் C2 மைனஸ் C1 போட்டுக்கலாம். சிமிலர்லி C3, ஓகே, C3ல் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா C3 மைனஸ் C2. ஸோ இதை நமக்கு பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே நமக்கு இது கிடச்சிருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு C1 நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணலை. ஸோ 11, 12, 13 என்ன இருக்கோ அதை ஆஸ் இட் இஸ் அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம். 12, 13, 14 இங்கே தான் C2 மைனஸ் C1 போட போகிறீங்க. ஸோ 12 மைனஸ் 11, 1, 13 மைனஸ் 12, 1, 14 மைனஸ் 13, 1. C3ல் பாருங்கள், 13 மைனஸ் 12, 1, 14 மைனஸ் 13, 1, 15 மைனஸ் 14, 1. நல்லா செக் பண்ணி பாருங்கள். இங்கே
C2 is identical to C3. Clear? C2 is identical to C3. அதனால் தாராளமாக பிளைண்டாக கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். இந்த டிட்டர்மெண்ட்டுக்கு வேல்யூ என்னது? 0. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். கிளியரா மக்களே? ஸோ தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் நான் என்னெல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது. இருந்தாலும் உங்களுக்காக ஒரு குயிக் ரீகேப் மட்டும் நான் கண்டக்ட் பண்ணுறேன். அப்சர்வ் பண்ணுங்கள். ஸோ கைஸ், ஒரு குயிக் ரீகேப் நம்ம பார்த்துடலாம். என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறது இந்த சம்மில். ஓகே, ஸோ இப்போ ஆக்சுவலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணது இதான் கொஸ்டின். ஆக்சுவலி என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, இந்த டிட்டர்மெண்ட்டுக்கு வேல்யூ என்ன? ஸோ நார்மலாக நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கலாம், பட் நம்ம அதை பண்ணலை. பர்பஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மெண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கிறோம் டைம் சேவிங்காக. ஸோ எடுத்தாச்சு. ஸோ எல்லாமே அப்சர்வ் பண்ணோம். அந்த ரோ வைஸ் காலம் வைஸ் எப்படி இருக்குது அப்சர்வ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் இருக்குதுன்றது செக் பண்ணோம். அதனால் நம்ம காலம் ஆப்ரேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ரோ ஆப்ரேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். காலம் ஆப்ரேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால 2 காலம் சிமிலராக வந்துச்சு. ஆப்வியஸாக நீங்கள் ரோ வச்சு கூட ட்ரை பண்ணி பாருங்கள், 2 ரோவும் சிமிலராக வரும். ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டி ஆஃப் டிட்டர்மெண்ட் படி என்னது, 2 காலமோ 2 ரோவோ ஐடென்டிக்கலாக இருந்துச்சுன்னா ஒரு டிட்டர்மெண்ட்டில் ஆப்வியஸாக அந்த டிட்டர்மெண்ட்டுக்கு வேல்யூ என்னது, 0. சிம்பிள். ஸோ இங்கே நம்ம அப்சர்வ் பண்ணது என்னது, அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் இருக்குன்றதான செக் பண்ணோம். தட்ஸ் ஸோ சிம்பிள். இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இருந்தாலும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ கைஸ், மறக்காமல் நீங்கள் எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணணும். என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ கீழே ஃபீட்பேக் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். அல்லது அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா பயோவில் போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ ஃபீட்பேக் ஃபார்ம் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த வீடியோக்கான ஃபீட்பேக் மட்டும் தயவு செஞ்சு ஒரு சஜஷனாக நான் சொல்கிறேன், நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கான அடுத்தடுத்த வீடியோஸ் ஒரு குவாலிட்டியான கண்டென்ட்டோட உங்களை வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, இன்னும் தெளிவான ஒரு என்ஹான்ஸ்மெண்ட்டோட உங்களுக்கு வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த ஃபீட்பேக் ஃபார்மை ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ இது நீங்கள் கொடுக்கறது எங்களுக்கு நீங்கள் தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் எல்லா விதத்திலும். ஸோ அப்கமிங் கண்டென்ட் இன்னும் பயங்கர குவாலிட்டியாக கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் அந்த ஃபீட்பேக் ஃபார்ம் மட்டும் என்ன பண்ணிவிடுங்க, ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேட்டர்னைஸ்டு சம், ஒரு ட்ரிக்கியான சம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்மோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென், தேங்க்யூ ஸோ மச். பாய்.